ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் முகைப்பவி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப்பால் 1 கப் பாசிப்பருப்பு, அதால் 1/2 கப் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். ரெண்டுமே கலந்து செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம இந்த பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய் இது எல்லாமே கட் பண்ணுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம வைக்க போகிறது 1 பாட் சாம்பார் தான். இப்போ நான் இது எல்லாமே பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ரெடியாக. இப்போ நம்ம பருப்பு கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அந்த கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் ஆட் பண்ணோன்னே நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு 1 பை 1 எல்லா கட் பண்ண வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செய்கிறது 1 பாட் சாம்பார் தான். இதுக்கு நீங்கள் ரொம்ப மெனக்கட்டு செய்கிறதுக்கே தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா காய்கறியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ காய்கறி சேர்க்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நிறைய சேர்த்திங்கன்னா சாம்பாரோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், நம்ம வீட்லேயே அரைப்போம் இல்லையா, குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம சட்டுன்னு ஒரு ஒரு கொஞ்ச நேரம் தான் ஆகும் இதை வைக்கிறதுக்கு. நமக்கு விசில் வச்சு எடுத்தோம்னாலே சாம்பார் ரெடி ஆகிடும். நம்ம இட்லி ஊற்றி எடுக்கிறதுக்காட்டி இதை ரெடி பண்ணிடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1.5 கப்பு பருப்பு போட்டிருக்கோம். அது கூட காய்கறி, மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டாச்சு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு 3 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். 3 கிளாஸ் அளவுனா இந்த குக்கரில் 3/4 வந்துடுச்சு. இது பருப்பு, காய் எல்லாமே வேகிறதுக்கு ரொம்ப சரியாக இருக்கும். இப்போ இதை நம்ம விசில் போட்டு 3 விசில் வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். விசில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஆஹா, பார்த்தீங்களா? பார்க்கும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குல்ல. உண்மையாகவே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் நம்ம இதுக்கப்புறம் தான் இதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். இப்போது சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கி வச்சுடுங்க. இனிமேல் இது எதுவுமே பண்ண தேவையில்லை. இது கூட நம்ம இப்போ சாம்பாருக்குன்னு டிஃபன் சாம்பாருக்குள்ளே பொடி வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, நிறைய பேர் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டிஃபன் சாம்பார் பொடி நான் 1.25 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பெருங்காயம், வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா தாளித்து சாம்பாரில் கொட்டிடணும். இப்போ நம்ம தாளிப்பு கொட்டினோன்னு தான் அந்த டிஃபன் சாம்பாரோட ஸ்மெல்லே நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதை பார்க்கும்போதே என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரம் குவிக்காக இட்லி வேக காட்டியுமே நம்ம ஒரு சாம்பாரே வச்சு முடிச்சிடலாம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம பச்சை கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு 3 விசில் விட்டால் சாம்பாரே ரெடி. டிஃபன் சாம்பார் ரெடியாக இருக்குது. இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்து கூடவே சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக வேலை முடிஞ்சிடும். 3 விசில் மட்டும் விட்டால் போதும் மீடியம் ஃப்ளேமில். இது கூட சூடாக மல்லிப்பூ மாதிரி ஒரு இட்லி வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் இதே ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.